வானகம் பசங்களா, இந்த வீடியோவில் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1168ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் 1168 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இது எப்போ நடக்குதுன்னா, ப்ரெசென்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போன சாப்டர் வந்து 5 வருஷம் முன்னாடி காட்டியிருப்பாங்க. இது அதே கண்டினியூஷன் தான். ஸோ இப்போ சீன் எங்க போகுதுன்னா, உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகுது. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே எல்பஃப்ல இருக்கிற ஜெயின்ஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து அங்கேருந்து வர பொருட்களா இருக்கட்டும், அதை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயின்ஸை வந்து பார்த்து மரீன்ஸ்ல சேர்ந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து பரவாயில்லையே நல்லவங்களா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து வர மரம், அதுக்கடுத்து அவங்களோட சீ ஃபுட் மீன்கள்னு சொல்லிட்டு எல்லாமே உலகம் ஃபுல்லா நல்ல மவுஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நல்லா விலை போகுது. எல்லா மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லா எல்பஃப் மேல ஒரு நல்ல பேர் வந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து சீன் எல்பஃப்க்கு போகுது. அங்க ஹேரல்ட் போயிட்டு எல்பஃப் மக்கள்கிட்ட ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறான். அதுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம கூடிய சீக்கிரம் மெம்பர் நேஷன் ஆக போறோம், வேர்ல்டு கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறோம். அது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சைட் சீயிங் ஷிப் வந்து நம்ம உருவாக்கணும். உருவாக்கிட்டு இங்க மக்கள் எல்லாம் கிளம்பி உலகத்தை போய் சுத்தி பார்க்கணும். அது உண்மையிலே ஒரு நல்ல இதுல உலகத்தை போய் சுத்தி பார்க்கறதுன்றது. நான் வெளியில அவுட் ஆஃப் டாபிக் வச்சு பேசுறேன், அதுலயே கண்டினியூஷன் சொல்லி நினைச்சுக்காதீங்க. உலகம் ஃபுல்லா போய் சுத்தி பார்க்கறது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அண்ட் அதை பண்றப்ப அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு போறாங்களா. இப்போ பேக் டு த டாபிக் வருவோம். ஸோ ஹேரல்ட் மக்கள்கிட்ட உலகம் ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்து சைட் சீயிங் ஷிப் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம கம்மியான ஆட்கள் மட்டும் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வெளியில இருக்கிற நேஷன்ஸ்ல நிறைய ரேஸ் சேர்ந்து வாழற நேஷன்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஒருத்தரோட கல்ச்சர் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது தான். நம்மளும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் போய் பார்க்கலாம், அண்ட் அதே மாதிரி வாழலாம்னு சொல்லிட்டு ஹேரல்ட் ஸ்பீச் கொடுத்துனுங்கிறான். மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட அவன் ஸ்பீச் வந்து கேட்டுனுங்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் வாழ்ற ஸ்கூலுக்கு போகுது. அவங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டு பசங்க எல்லாம் கத்துன்னு இருக்கிறாங்க. அதை நம்ம ஹேரல்ட் அதுக்கிட்ட சால் வந்து பாக்குறாங்க. அப்ப சால் கிட்ட வந்து ஹேரல்டு இதுல நீதான் காரணம்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு. அப்ப சால் வந்து என்ன சொல்றாருன்னா, ஷார்ப்பான பிளேடோட ஷார்ப்பான கிட்ஸ் பெட்டர்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல ஏதோ ஒண்ணு முக்கியமானதை இழந்ததா நீ நினைக்கலையா ஹேரல்டுன்னு சொல்லிட்டு சால் கேட்கிறாரு. அப்ப ஹேரல்டு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்றத அதோட மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து டிட்டர்மின் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடா எனக்கு சொல்லி கொடுத்தா, அவளை மீட் பண்ணதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய புண்ணியம்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சால் கிட்ட சொல்றான். அப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா ஈடா கிட்ட போயிருக்கணும். அண்ட் சீன் ஈடா கிட்ட தான் போச்சு. ஆனா ஈடா கிட்ட போச்சுன்றது ஈடாவோட கலரிக்கு வந்து போச்சுங்க. அது பார்த்தே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஈடா வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டா. அந்த பஞ்ச பரிசு அவன ஒருத்தன் பாய்சன் கொடுத்தான் பாத்தீங்களா, அது வந்து அவளுக்கு அஃபெக்ட் ஆகி அவ வந்து இறந்துடுறா. ஆக்சுவலா அவள் டெத்து வந்து கொஞ்சம் இன்னும் சோகமாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த கதையை நான் அடுத்து வரேன். பட் அந்த பாய்சன்ல அஃபெக்ட் ஆகி ஈடா வந்து இறந்துட்டுக்கிறா போல இருக்கு. அது கேட்கறதே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. நம்ம ஹேரல்ட் வந்து நினைச்சு பாக்குறோம் போல இருக்கு. அப்ப ஹேரல்ட் வந்து ஈடா கிட்ட போயிட்டு பேசினுக்கிறான். ஈடா உடம்பு சரியில்லாம இருந்தால, அதுக்கு ஹேரல்ட் அவன் ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லிக்கிறான் போல இருக்குது. ஹேரல்ட் போயிட்டு ஈடா வந்து பாக்குறான். அப்ப ஈடா வந்து ஹேரல்ட் கிட்ட, ஹேரல்டே எல்பஃப் வந்து உண்மையிலே ரொம்ப மாறிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்தப்ப ஃபுல்லா பிரச்சனையா இருந்துச்சு, இங்க இருக்கிறதே பயமா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே நீ வந்து மாத்திட்ட. இப்ப இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சிரிச்சுன்னு ஜாலியா படிச்சுனுக்குறாங்க. அவன் வந்து கத்தி எடுத்துன்னு சண்டைக்கு போல, இது பார்க்கறதே வேற ஒரு கண்ட்ரி மாதிரி இதுன்னு சொல்லிட்டு ஈடா சொல்றான். அப்ப நம்ம ஹேரல்ட் என்ன சொல்றோம்னா, அந்த பழைய கஸ்டம்ஸ் அந்த மாதிரி சண்டை போடுறது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாஸ்ட்ல இருக்குது. அந்த வாரியர் ஏராவை விட்டு மக்களை நான் வெளியே கொண்டு வர போறேன், அண்ட் வெளியே கொண்டு வந்து இருக்கிறேன். இன்னும் போக போக நிறைய மாறுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் சொல்றான். அப்ப அதை கேட்டுட்டு ஈடா என்ன சொல்றான்னா, ஆனா எனக்கு அந்த வாரியரோட பிரைட் பார்ட் எனக்கு பிடிச்சிருக்குது, அது ஒரு மாதிரி கூலா இருந்துச்சு, நீ உன்னோட கல்ச்சர் வந்து செரிஷ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஈடா சொல்றான். அண்ட் ஹேரல்ட் அதை கேட்ட உடனே, உனக்கு புரியலையா ஈடா, எந்த கல்ச்சர் நீ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றியோ அதே கல்ச்சர் தான் நம்மள கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து லைட்டா கத்துற மாதிரி சொல்றான். அப்ப ஈடா வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, நீ எப்பத்தாலும் என்ன லீகலா உன்னோட ஒய்ஃபை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற, அது உண்மையிலே எனக்கு கேட்கறதே சந்தோஷமா இருக்குது, அதான் ஸ்வீட்டஸ்ட் திங்கு, நீ பாக்கத்தே கியூட்டா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஈடா சொல்றான். அதுக்கடுத்து லோக்கியை பத்தி என்னன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப வந்து என்ன சொல்றான், எப்பயுமே ஹைரத்தினோட தம்பி தான் அவன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் சொல்றான். அதுக்கடுத்து ஈடா என்ன சொல்றான்னா, என்னோட மனசுல எப்பயுமே நான் அப்படிதான் அவனை நினைச்சுனுக்கிறேன், அவனே எனக்கு குழந்தை மாதிரி தான், அண்ட் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் என்னை வந்து ஒரு நாளும் வாழ வைக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஈடா வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து நீ எல்லாருக்குமே கிங் ஹேரல்டு தான், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்றதுக்கு கிட்டக்க வந்துட்டு தானே அதை பண்ணி முடிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈடா கேக்குறா. அதுக்கு ஹேரல்ட் வந்து என்ன சொல்றான், ஆமா ஈடா நான் ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கு அடுத்து நம்ம இந்த உலகம் ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுவோம், அதுக்கடுத்து நம்ம டிராவல் பண்ணலாம். எந்த மாதிரினா சின்ன வயசாகிறப்ப நீ நானும் எப்படி ஒரு ஒரு இடத்துக்கோ போனோமோ அந்த மாதிரி நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் சொல்றான். ஈடா வந்து சிரிச்சின்னு, ஆமா அது கேட்கறதே நல்லா இருக்குது, நம்ம அதை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா.
அதுக்கடுத்து ஹேரல்ட வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல ஈடா வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து ஹேரல்ட் கையில வச்சுட்டு பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. அதுக்கடுத்து அந்த கை மேல கை இருக்குது பாத்தீங்களா, ஹேரல்ட் கை மேல ஈடாவோட கை. அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கை அப்படியே கீழே விழுதுங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஈடா வந்து தன்னோட கணவன் முன்னாடியே இறந்து போயிடுறா. அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல கேரக்டர். லோக்கி எல்லாம் வெறுத்தப்ப இவன் மட்டும்தான் சம்மந்தமே இல்லை, அதாவது சம்மந்தம் இல்லை, டைரக்டான சம்மந்தம் இல்லை, பட் அவனை வந்து குழந்தை மாதிரி பார்த்துருந்தா. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து இறக்குறதுன்றது அது கேட்கறதே கஷ்டமா இருந்துச்சு. நமக்கே எப்படி இருக்குதுன்னா லோக்கியோட மனநிலையை யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஹேரல்டோட கண்ணு முன்னாடியே ஈடா வந்து இறந்துடுறா. அதுக்கடுத்து ஹைருதுல இருந்து எல்லாம் போயிட்டு பார்த்து அழறாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா எல்லாம் போய் ஈடா பாக்குறாங்க, நம்ம லோக்கி வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா லோக்கி ஜெயில இருக்கிறான். எதுக்காகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு பாய்சன் கொடுத்தவனையும் அப்புறமா அந்த ஊரையும் அழிச்சான்னு நினைக்கிறான். ஊரை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, அப்படிதான் காட்டினாங்க சீனு. பட் அந்த மாதிரி எல்லாரையும் தாக்குனதுனால அவனை பிடிச்சி ஜெயில போட்டுக்கிறான் பொழுது. ஸோ லோக்கிக்கு விஷயம் மட்டும் தான் போய் சேருது, அவன் போய் பார்த்தானான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டா தெரியல. ஸோ இதுக்கு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அப்ப ஹேரல்டு 5 இயர்ஸ் போயிட்டு மீட் பண்றான். அப்ப அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆஸ்கர் நாயகன் ஷாங்க்ஸ் வந்து மிஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹேரல்டுமே வந்து ஷாங்க்ஸ் காணாம போயிட்டானான்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு, ஏதோ ஒரு காரணமா வந்தாரு, வேலையை முடிச்சுட்டு ஒரு கிளம்பி போயிட்டாரு. ஆனா இந்த கேனை தான் ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்டு ஒரு கேனன்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் சீன் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அவன் போயிட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் கேட்கறான். அப்ப 5 டேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இந்த கடைசி மிஷின் மட்டும் அவன் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் காட்ஸ் நைட் ஆயிருப்பான், ஆனா அவன் வந்து காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அவன் அந்த மாதிரி போனதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தான் வந்து இப்ப விழுந்திருக்குது, நீ அதை பண்ணுவியான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹேரல்ட் வந்து கன்ஃபார்மா நான் பண்றேன், காட்ஸ் நைட் ஆகிறது எனக்கு பெருமை தான், அண்ட் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்பாஃபோட மெம்பர்ஷிப் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடும், ஸோ நான் தாராளமா பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அவர் மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ் அவனை கூட்டுக்கின்னு ஒரு இடத்துல நடந்து போறாங்க. அப்படி போறப்ப அவனுக்கு பெருமையா பேசுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ஹேரல்ட் கேட்டுனே வந்து போயினுக்கிறான். அதுக்கடுத்து அந்த த்ரோன் கிட்ட போனான்னு என்ன சொல்றான் அப்படின்னா, எல்பாஃப் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் கிங்ல இருந்து ரிசைன் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என் பதவி வந்து விலக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன பையன் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து கிங் ஆனா நல்லா இருக்கும், அவன் வந்து நாட்டை முன்னேற்றி கொண்டு போவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து சொல்றான். அப்படி சொல்லி முடிக்கிறப்ப கரெக்டா த்ரோன் ரூமுக்கு போயிடுறாங்க. அவன் அதை சொல்லி முடிக்கிற டைம் அப்போ ஒரு குரல் வந்து கேக்குது. அந்த குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஈமோக்கா வந்து சொல்றான். அப்பதான் அந்த வெண்ணை வந்து பாத்தீங்கன்னா த்ரோனை பாக்குறான். த்ரோன்ல வந்து ஒருத்தவங்க உட்காந்துக்கிறாங்க. அங்க ஏன் உட்காந்துக்கிறீங்க சொல்லிட்டு வந்து கேட்க வரான். அதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா என்ன சொல்றான்னா, நான் வந்து நீ பண்ண எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் ஹேரல்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டேட்டு இருக்குது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல, அந்த டேட்டுல வந்து ஒரு புதுசா மார்க் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இதுக்கு முன்னாடி இருந்தது காட் ஸ்டீலா இருந்தாங்க, காட்ஸ் நைட்ல இந்த மார்க் தான் இருக்கும் போலகுது. அதை வந்து நம்ம ஹேரல்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மார்க் கிரியேட் ஆகிற பேர் ஹேரல்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா உடம்புல வந்து ஃபீல் பண்றான். அப்ப மார்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுதான் பவர் ஆஃப் இம்மோர்டாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து வீனஸ் வந்து இதுக்கப்புறம் நீ எந்த வைல்டு மார்ஸை கூட கம்பேர் பண்ண முடியாது, உன்ன நீ வந்து இப்போ ஒரு மைட்டி வெப்பன் ஆயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் ஈமோ அக்கா ஹேரல்ட் கிட்ட வந்து சொல்றா, இப்ப நீ இனிமே காட்ஸ் நைட்ல ஒருத்தவன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா, ஈமோக்க நீ கட்டு போடணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. அதுக்கடுத்து எல்பஃபுக்கு போனது வருமா, அவன் ஒரு பென்டகிராம் வந்து உருவாக்கு, அந்த மார்க் தான் உனக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டை வந்து நிர்ணயிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. அண்ட் ஒன்ஸ் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எல்பாஃப் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட சேர்ந்துரும், அண்ட் நீ ரொம்ப நாளாக நினைச்சிருந்த ஆசை வந்து நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா சொல்றா. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா எல்பாஃப் கிளம்பி போறான். ஸோ இதுக்கடுத்து எல்பாஃப் போனது வருமா அந்த அப்டேட்டை வந்து மக்கள் கிட்ட சொல்றான். மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து அவன் ஒயிஸ்ட் கேஸ்டலுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த பென்டகிராமையும் ஃபார்ம் பண்ணிடுறான். பண்ணிட்டு அவன் வந்து உட்காந்து நிறுத்துறான். அப்படி இருக்கிறப்ப அவன் ஈமோக்கா கிட்ட வந்து பேசினுக்கிறான். அப்ப ஈமோக்கா ஒரு விஷயத்த அவன் கிட்ட சொல்றான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் நேஷனோட ஆர்மியை வந்து மொபிலைஸ் பண்ணு, ஒரு கிராண்ட் ஆர்மியை வந்து கிரியேட் பண்ண வாரியர்ஸ் வச்சு, அண்ட் அந்த மாதிரி வாரியர்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா மரீன்ஸ் கூட நீ சேர்ந்து இந்த உலகத்துக்கு சர்வ் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா சொல்றா. அப்ப ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது பண்ண எல்லாத்துக்கு காரணமே எல்பாஃபை வயலன்ஸ்ல திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக தான். அண்ட் இன்னும் யாராவது சில பேர் சண்டை போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவன் மரீன்ஸ்ல சேர்றது எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா இப்படி திருப்பி எல்லாரையும் நீங்க சேர்க்கணும்னு சொல்றது சரி வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் சொல்ல வரான். அப்ப ஈமோக்கா வந்து என்ன சொல்றான்னா, எல்பாஃப் பண்ண எல்லா பாவத்துக்கும் நீ ஸ்லேவா வரேன்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகம் இருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து கேட்கறா. அப்ப ஹேரல்ட் வந்து ஆமா நான் வந்து கன்ஃபார்மா ஒத்துக்கிறேன், நான் என்ன வேணா பண்றேன் முன்னாடி நான் அந்த பாவத்துக்குலாம், ஆனா மத்த மக்கள்ல வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து சொல்றான். அப்ப ஈமோக்கா என்ன சொல்றான்னா, உன் முன்னோர்கள் பண்ண பாவம் எல்லாத்தோட பெருசு, நீ அதை தனியா சுமக்க முடியாது, அதனால இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்கிட்ட எடுத்து பேசுற வச்சுக்காத, நான் சொல்றது மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா சொல்றா. அதுக்கடுத்து ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா பென்டகிராம் நோக்கி அவன் வந்து போயினே இருக்கிறான். அவன் உடம்பே வந்து பாத்தீங்கன்னா மீறி அவன் கண்ட்ரோலே இல்லாம போகுது. அந்த டைம்ல ஈமோக்கா என்ன சொல்றா அப்படின்னா, டீப் சி கான்ட்ராக்ட் வந்து யாராவது சைன் பண்ணாங்க அப்படின்னா அவனுக்கு இம்மோர்டாலிட்டியும் கிடைக்கும், பவரும் கிடைக்கும். அதுக்கான காஸ்ட் வந்து என்னன்னா
டோட்டல் ஒபீடியன்ஸ் தான். நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டே ஆகணும். அது எந்த மாதிரி ஆர்டர் இருந்தாலும் சரி நீ கேட்டுதான் ஆகணும். அதுதான் உன்னோட தலையெழுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றான். சோ அந்த டைம்ல ஹேரட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நவுந்து போயினே இருக்கிறான். அவன் வந்து இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னையே. இதுக்குதான் அவன் வந்து ஆசைப்பட்டாங்க போகுது ஆரம்பத்துல இருந்தே. அவங்க பிளான் ஃபுல்லாவே இந்த வாரியர் ஆஃப் எல்பாஸ் வந்து அடிமைப்படுத்துறது தான். நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த முட்டாளுக்கு அப்பதான் அந்த முட்டாள்தனமே புரியுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் அப்பயே படிச்சு சொல்லியிருந்தான். ராக்ஸ் போய் ஈமே பார்த்துட்டு வந்தான். ஆக்சுவலா ஈமோ மீட் பண்ணத ராக்ஸ் வந்து ஹேரல்ட் கிட்ட சொல்லியிருந்தானா அந்த மனசு மாறி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அவன் ஏன் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியல. ராக்ஸ் அதை பார்த்துட்டு வந்தா அங்க போவாரான்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லியிருந்தான். இந்த கேனை வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம நான் போவேன்னு போச்சு. இப்ப தன்னையே இழந்துட்டு தன்னோட நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து அவனே தேடி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஹேரல்ட் என்ன பண்றான்னா வெளியே காட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறான். சீக்கிரமா இங்க வாங்க வந்துட்டு இந்த பில்லர்ல என்ன வந்து கட்டி போடுங்க. அதுக்கடுத்து எல்டர் ஜெரலியும் என்னோட குழந்தைகளையும் கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ஹைரத் வந்து கடல்ல இருக்கிறான். லோக்கி வந்து இன்னும் செல்லுல இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்னாச்சு நாங்க ஏதாவது பண்ணணுமான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஹேரல்ட் வந்து எதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, லோக்கி ரிலீஸ் பண்ணுங்க செல்ல இருந்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுக்கடுத்து ரோம் ஆஃப் தி டெட்டுக்கு போகுது. லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறான். அப்ப அவன்கிட்ட வந்துட்டு ஃப்ரீ ஆயிட்ட லோக்கி நீ வந்து வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறப்ப சீக்கிரமா உயிஸ் கேஸ்டலுக்கு போ, கிங் வந்து உனக்கு கூட்டுக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாங்க. லோக்கி இதுக்கு வந்து பார்த்தா கிளம்பி போவான். அண்ட் அதே மாதிரி விஷயம் வந்து ஜெரல் கிட்டயும் போகுது. அர்ஜென்ட் சீக்கிரமா அங்க போவான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம லோக்கியும் ஜெரலும் கிளம்பி ஹேரல்ட பார்க்க வருவாங்க. அண்ட் அந்த சீனை தான் எல்பாஃபோட பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறப்ப காட்டியிருப்பாங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சீன் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம லோக்கியும் ஜெரலும் அங்க வந்து போவாங்க. அதுக்கடுத்து வந்து சில விஷயத்த பார்ப்பாங்க. அந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா மாசக்கர், அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து கொல்றது. அண்ட் அந்த கொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கி போலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா தெரியல, அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாசக்கர் நடக்கும், எல்லாரையும் வந்து கொல்லுவாங்க. அதுக்கடுத்து எல்பாஃபுக்கு ரொம்ப பிடிச்ச அரசனான நல்ல அரசனான ஹேரல்ட் வந்து அங்கதான் இறப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுத்துக்கிறாரு. சோ அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த சாப்டர் படிக்கிறதுல எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஈடெல்லாம் இறந்து அது பார்த்து கஷ்டமா இருந்துச்சு. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முட்டாள்தனத்தை கடைசியா உணர்ந்துட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படித்து அவங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களை நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.